நீங்க இப்போ டிஸ்க் சிம்டம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது சில பேர் அந்த ப்ராப்ளத்தை கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணாம அவங்கள கண்டுபிடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்த் கான்சியஸ் தான் இப்போ எல்லாரும் ஜிம்முக்கு போறாங்க. அதுவும் 3 monthsலேயே 6 packs வரணும்னு சொல்லிட்டு அக்ரெசிவ் ஒர்க் அவுட், அக்ரெசிவ் டயட்டிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அதுல என்னென்னா பொட்டன்ஷியல் ஹார்ம்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பாடி. ஆல்வேஸ் லைக் பாடி கிவ்ஸ் ஃபீட்பேக்ஸ் டு அஸ். நம்ம தான் அந்த ஃபீட்பேக்கை வந்து மிஸ் பண்றோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு ஹெவியா ஜிம் போறாங்க, லைக் டெய்லி ஒரு 15 kg டம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் சடனா அவருக்கு வந்து நெக் பெயின் வருது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கழுத்துல இருக்கக்கூடிய டிஸ்க்ல ஒரு பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி வீங்கி இருக்கு. அப்போ அவர் டெய்லி 15 kg ஈஸியா வந்து ஒரு 50 counts வந்து டம்பிள் யூஸ் பண்ணவர் திடீர்னு அவருக்கு வந்து அது வீக்னஸ் ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்ப அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், அது வந்து மசில் பெயின் தான் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. கேன் பி தேர் லைக் மசில் பெயினாவும் இருக்கலாம். ஏன்னா நீங்க அக்ரெசிவ் ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் ஃபைபர்ஸ் டேர் ஆகும், பெயின் வரும். ஓகே, பட் அது மட்டும்தான் கணக்குல இல்லாம யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் லைக். ஏன்னா நம்ம வந்து நர்வ் வந்து அழுத்தப்பட்டுருச்சுன்னா உங்களோட பவர் குறைஞ்சு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த டம்பிள் லிஃப்டிங் பவர் வந்து குறையும், ஆர் எக்ஸ்டெண்டிங் பவர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு யுவர் நர்வ்ஸ்ங்கிறத புரிஞ்சுட்டு ப்ராப்ளி யூ ஷுட் டேக் அ ஸ்டெப் பேக். அதை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அந்த மசில்ஸ் கோர் ஸ்ட்ரென்த்தனிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த டிஸ்கோட ப்ரெஷரை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து திரும்பி ரீபில்ட் பண்ண பாருங்க. சேஃபா நம்ம வந்து ஹெல்த்தை கொண்டு வரணுமே தவிர ஒரு அக்ரெசிவா கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை.